தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 23ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதி குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆமை வடிவில் இருந்த அந்த பரம்பொருள் மேற்கு நோக்கி நீரை விட்டவுடன் வாயு கிளம்பி வந்தார். பிறகு ஆருணகேத்துவானவர் வடக்கில் நீரை விட்டார். இந்திரனே கிளம்பி வருவாயாக என்று கூறினார். அதனின்று இந்திரன் உண்டானான். அது வடக்கு திக்காக மாறியது. பிறகு ஆருணகேத்துவானவர் நடுவில் நீரை விட்டார். பூஷா தேவனே கிளம்பி வருவாயாக என்று கூறினார். அதனின்று பூஷாவானவர் உண்டானார். பிறகு ஆருணகேத்துவானவர் மேல் நோக்கி நீரை விட்டார். தேவர்களே கிளம்பி வாருங்கள் என்று கூறினார். அதனின்று தேவர்களும் மனிதர்களும் பித்ருக்களும் கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் உண்டாயினர். இது மேல் திக்காக இருந்தது. எந்த நீர் திவலைகள் சிதறி விழுந்தனவோ அவற்றினின்றும் அசுரர்களும் ராட்சசர்களும் பைசாசர்களும் உண்டாயினர். அதனால் அவர்கள் தாழ்மை அடைந்தனர். சிதறிய திவலைகளில் இருந்து அவர்கள் உண்டானார்கள் அல்லவா? அது குறித்து நாம் சிந்திப்போம். பிரம்மம் போன்று பெரிதான நீர் எந்த உலகங்களை தாய் வயிற்றில் கர்ப்பம் போல் தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கிறதோ, ஆமை உருக்கொண்ட சர்வ வல்லமை வாய்ந்த விராட் புருஷனை தன்னுள் தரித்து அந்த உலகங்களை விராட் புருஷன் மூலமாக படைத்தது. இந்த உலகனைத்தும் நீரிலிருந்துதான் உண்டானது. பரம புருஷனிடமிருந்து தோன்றிய காரணத்தால் இது எல்லாம் தனக்குத்தானே ஆவிர்பவிக்கும் பிரம்மமே என்று கூறப்படுகிறது. நீரிலிருந்து உண்டானதால் இது எல்லாம் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாததாகவும் நிலையற்றதாகவும் ஆயிற்று. பிரஜாபதிதான் தன்னை கொண்டு தானாகவே இவ்வுலகை தோற்றுவித்து அதனுள் ஜீவகலையுடன் பிரவேசித்தார். உலகங்களை படைத்து உயிர்களை படைத்து எல்லா திக்கு திசைகளையும் படைத்து பரபிரம்மத்திடமிருந்து முதலில் தோன்றியவரான பிரஜாபதி தன்னால் தானே ஆகிய உலகை எங்கும் ஊடுருவி புகுந்து நின்றார் என்று வேறு ஒரு இடத்தில் படிக்கப்படுகிறது. எவன் இவ்வாறு அறிகிறானோ அவன் இங்குள்ள அனைத்தையும் அடைந்து வியாபித்து தன்வயம் ஆக்கிக்கொண்டு பிரம்மத்தை போல் அதில் புகுந்து அதுவாகவே ஆகிவிடுகிறான். மேலும் இதற்கான கூடுதல் விளக்கத்தை உபநிடதங்கள் மூலமாகவும் புருஷ சுக்தம் மூலமாகவும் சிந்திப்போம். விராட் புருஷனுடைய கண்களில் இருந்து சூரியன் தோன்றினான். முகத்திலிருந்து இந்திரனும் அக்னியும் உண்டாயினர். உயிரிலிருந்து வாயு தோன்றினார். அவ்வாறு எல்லா உலகங்களையும் அவர் சங்கல்ப மாத்திரத்தால் தோற்றுவித்தார் என்று புருஷ சுக்தம் கூறுகிறது. நீரை எடுத்து கிழக்கு நோக்கி விட்டார். சிருஷ்டிக்கு முன் கிழக்கு என்ற திசையே இல்லை. சூரியன் உதிக்கப் போகும் அந்த திக்கு கிழக்காக இருக்கட்டும் என்று சங்கல்பித்தார் என்று கருத்து. அது அப்படியே ஆயிற்று. தேவர்கள் கிளம்பி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டதில் மனிதர்களும் வந்ததால் மனிதர்களும் தேவர்கள் என நாம் கொள்ள வேண்டும். அவர்கள் பூலோக தேவர்கள், பித்ருக்கள், கந்தர்வர்கள், அப்சரஸ்கள் ஆகியோரும் தேவர்களே. அசுராகா என்பதில் அசுரர்கள் தேவர்களிலும் தாழ்ந்தவர்கள். இழிவான குணம் படைத்தமையால் ராட்சசர்கள் பைசாசர்கள் எல்லோருமே அசுர ஜாதியாக கருதப்பட்டனர். இவ்வாறு உலகை படைத்து அதனுள் புகுந்து உருவாகவும் அருவுருவாகவும் அந்த ஆன்மன் தன்னை வயப்படுத்திக் கொண்டது. சகுனமாகவும் நிர்குணமாகவும் இடம் உடையதாகவும் இடமே இல்லாததாகவும் சித்தாயும் அச்சித்தாயும் உளதாயும் இலதாயும் இங்கு எது எது உண்டோ
அது அனைத்துமே அந்த பரமார்த்த சத்தியம் என்று தைத்திரிய உபநிடதம் கூறுகிறது. ஒவ்வொரு பொருளிலும் பிரம்மம் இருப்பதால் அதுவே பிரம்மமாகவும், பெயர் வடிவில் நிலையற்று இருப்பதால் சித்திலமாகவும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாதது போலும் இருவேறு இயற்கையில் காட்சி தருகின்றது. இறைவன் உயிர் வடிவமாக எல்லா பிராணிகளிடத்தும் புகுந்து உரைகிறான் என்று இப்பிராணிகளை வெகுமதித்து மனதால் நமஸ்கரிக்க வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. உயிர்களிடை அழகும் ஒழுங்குமாகிய உண்மையின் இழை எங்கும் ஊடுருவி இருப்பதை ஆராய்ந்து அதை கண்டுகொண்டவன் உலகங்களை வியாபித்து, உயிர்களை வியாபித்து, அனைத்தையும் வியாபித்து, திக்கு திசைகளெல்லாம் வியாபித்து அப்பரம்பொருளாகவே மாறிவிடுகிறான். ரித்தம் எனப்படும் பிரம்மத்திடமிருந்து ஆதியில் தோன்றிய பிரஜாபதி அந்த ஆத்ம உணர்வால் தன்னையே உலகனைத்தும் ஆக்கி அளிக்கிறான் என்று மகாநாராயணிய உபநிடதம் கூறுகிறது. தொடர்ந்து நாம் இப்பகுதிக்கான வேத பாராயணத்தை திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலில் கேட்டு மகிழ்வோம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 23வது அனுவாகம். ததோ வாயுருததிஷ்டத் சா பிரதீச்சீதிகே அதாருணः கேதுருத்தரத உபாததாத் ஏவாஹீந்திரேதி ததோ வா இந்திர உததிஷ்டத் சோதீச்சீதிகே அதாருணः கேதுர்மத்ய உபாததாத் ஏவாஹி பூஷன்னிதி ததோ வை பூஷோததிஷ்டத் சேயந்திக் அதாருணः கேதுருபரிஷ்டாதுபாததாத் ஏவாஹி தேவா இதி ததோ தேவமனுஷ்யாः பிதரः கந்தர்வா சரசச்சோததிஷ்டन् சோர்ध्वादिक् விப்ருஷோ விபராபதன் தாப்யோசுரா ரக்ஷாகும்ஷி பிசாச்சோததிஷ்டன் தஸ்மாத் தே பராபவன் விப்ருத்போஹிதே சமபவன் ததேஷாப்யனூக்தா ஆபோஹயத்பிருஹதி கர்ப்பமாயன் தக்ஷந்ததானா ஜனயந்தி ஸ்வயம்பும் தத இமேத்யசிர்ஜ்யந்த சர்வாஹ அத்யோ வா இதகும் சமபூத் தஸ்மாதிதகும் சர்வம் பிரம்ம ஸ்வயம் விதி தஸ்மாதிதகும் சர்வகும் சிதிலமிவ த்ருவமிவா பவத் பிரஜாபதிர்வாவதத் ஆத்மனாத்மானம் விதாய ததேவானுப்ராவிஷத் ததேஷாப்யனூக்தா விதாய லோகான் விதாய பூதானி விதாய சர்வாஹ பிரதிஷோ திசஸ்ச பிரஜாபதிः பிரதமஜாரிதஸ்ய ஆத்மனாத்மானமபிசம்விவேஷேதி சர்வமேவேதமாப்த்வா சர்வமவருத்ய ததேவானுப்ரவிஷதி ய ஏவம் வேத. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 23ஆம் அனுவாக்கத்தின் நிறைவு பகுதியின் விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 24ஆம் அனுவாக்கத்தின் விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் ஆதவன் அருளால் கேட்டு மகிழ்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.